பச்சைக்குள் மெத்தை வீரிக்கும் அங்கே இளம் தத்தைகள் தட்டு தூவிக்கும் பட்டுக்கு மொட்டு வேடிக்கும் பெண்களின் பேர பொன்வந்து வட்டம் நடிக்கும் ஒற்றிலும் மூங்கி காடுகள் பெண்களின் தோன்றும் வீடுகள் உச்சியின் மேலே பார்க்கிறேன் பத்துகள் வாழும் கூடுகள் மண்ணின் நாடை போலே வெள்ளம் ஓடுதே அங்கே நாடை கூட்டம் செம்மீன் தேடுதே இந்நேரம் சில நெஞ்சேவா தென்றல் தேடி எங்கும் போய் வரலாம் அட அங்கே பார் மங்கள் வான்மது கையால் நாம் தொடலாம் தன்னோடு ஒரு சந்தோஷம் என்னோடு ஒரு சங்கீதம் இந்நேரம் சில நெஞ்சேவா தென்றல் தேடி எங்கும் போய் வரலாம் அட அங்கே பார் மங்கள் வான்மது கையால் நாம் தொடலாம். நீங்கள் இப்போ இந்த காணொலியில் பார்க்க போகிறது கனடா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மிசனண்ட ஒரு இடத்துல இருக்கிற ஒரு அழகான ஒரு அருவி தான். இதை ஸ்டீல் ஹெட் ஃபால்னு சொல்கிறவ, அதாவது தமிழில் இரும்பு தலை அருவி. இது ஒரு ஒரு காட்டு பகுதிக்குள்ளே தான் இருக்குது, ஒரு அழகான ஒரு காட்டு பகுதி. இப்போ பார்த்திங்கன்னா ஈரமான மரங்கள், பைன் மரங்கள், அதுக்குள்ளே நிறைய காகங்கள், ஆந்தை எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் வரைக்கும் ஒரு ஆந்தை பார்த்தோம். நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா பெரிய அண்டங்காகம் கத்தி கொண்டு இருக்குது. ஒரு மிகவும் அழகான ஒரு பார்க். இந்த மரத்தில் ஒரு அண்டங்காகம் கூடு கட்டி இந்த 4 குஞ்சுகளோட அதில் இருக்குது, சாப்பாடு கொடுக்குது. இந்த காட்டுக்குள்ளே நிறைய அண்டங்காகங்கள், அதாவது ரேவன் என்று சொல்கிறது, அது நிறைய இருக்குது. இதுக்குள்ள கிட்டத்தட்ட அந்த வாட்டர்ஃபால் அடிக்கு போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் எடுக்குமாம். இப்படி இந்த நடுவில் இந்த மரங்களுக்குள்ளால தான் நடந்து போகணும். இதில் ஒரு மிகவும் அழகான ஒரு காடு. இதுக்குள்ளே இந்த பட்டுப்போன மரங்களில் பாசிகள், இதில் பார்த்திங்கன்னா ஸ்டீல் க்ரீக் வந்து இதில் ஒரு சின்ன ஒரு ரிவர் மாதிரி போகுது. இது இந்த இடத்துல வரைக்குள்ள இந்த குருவி சத்தங்கள், மற்றது இந்த தண்ணி ஓடுற இதுகள் எல்லாம் உண்மையிலேயே மனதுக்கு நல்ல அமைதியாக இருக்கும். ஒரு பெரிய பட்டை மரத்தின் வேர் ஒன்று இருக்குது, அதை சுத்த வர பாசி எல்லாம் பிடிச்சிருக்கு. பார்த்தால் பெரிய பெரிய உயரமான மரங்கள், பெரிய பெரிய ஒட்டடை அடிக்கிற தடி மாதிரி, வானத்தை க்ளீன் பண்ணுற மாதிரி நல்ல வடிவாக இருக்குது பார்க்க. இதே மாதிரி ஒரு உயரமான மரங்கள் இருக்கிற பைன் ஃபாரஸ்ட்ன்னு சொல்லி இந்தியா ஊட்டியில் இருக்குது. நாங்கள் அப்போ போனாங்க, பயங்கர பிஸி. அதுக்குள்ளே போகிறதாண்டாலே பெருசாக லைனில் நின்று தான் உள்ளுக்க போகணும். ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்களா, இது வரையிலே ஒரு தரையுமே நாங்கள் காண இல்லை, அப்படியே எம்டியை தான் இருக்குது. இதுவும் நீங்கள் தான் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி. நாங்கள் இந்த ஸ்டீல் ஹெட் போலுக்கு கிட்ட வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இந்த தண்ணி சத்தம் பெருசாக விழுகிறது, உங்களுக்கு விழுகிறது கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த தண்ணி ஒரு பெரிய டேம், அதாவது ஒரு பெரிய அணை, அதுலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறத டிசி காய்ச்சி கொண்டு எங்களோட இருக்கிற ப்ரோவின்ஸ் பிரிட்டிஷ் கொலம்பியாண்ட மின்சாரம் கம்பெனி. இந்த மின்சாரம் இப்படித்தான் செய்கிறவ. இந்த டேமில் இருந்து பெரிய தேவையினக்களால் தண்ணி போய் மின்சாரம் உருவாகும். இந்த மிச்ச தண்ணி தான் இங்கே இதில் இந்த ஸ்டீல் ஹெட் போல வருது. பக்கத்தில் இந்த சத்தத்தை கேட்கவே ஒரு நல்ல ஒரு இதமாக இருக்குது, மனதுக்கு ஒரு நல்ல இதமாக. இதுவும் ஒரு நல்ல ஒரு ஃபேமஸ் அருவி இங்கே. இது நாங்கள் இருக்கிறது பெங்களூரிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் காரில் போகணும். இதுதான் நம்ம போல். இப்போ நீங்கள் அது கிட்ட ஒரு நின்று பார்க்குறதுக்குன்னு சொல்லி ஒரு இது மாதிரி செய்திருக்கணும். நீங்கள் அதுலேயும் போய் நின்று பார்க்கலாம், இல்லை கீழையும் இறங்கி போகலாம். விருப்பம்னா நீங்கள் குளிக்கலாம், இன்னும் பண்ணலாம். இது கொஞ்சம் சேஃபான இது.
போல அந்த விண்டர் முடிஞ்ச ஸ்னோ டைம் முடிகிற டைம் கொஞ்சம் ஹெவியாக வரும். அந்த டைமில் நாங்கள் தான் கவனமாக இருக்கணும். மற்றபடி இப்போ எல்லாம் ஒரு நார்மல் அளவு தண்ணி தான் வருது. இப்படி அப்புறம் இழுத்து கொண்டு போகிற அளவுக்கு இல்லை. இதில் பக்கத்தில் இருக்கிறதுக்கெல்லாம் பெஞ்செல்லாம் போட்டிருக்கணும். நீங்கள் அதில் இருந்து வடிவ ரிலாக்ஸாக இந்த வாட்டர்ஃபால் இந்த சத்தத்தை கேட்டு மனதுக்கு ஆறுதல் அடையலாம். இந்த இளையராஜாண்ட இளம் நெஞ்சே வாண்ட இந்த பாட்டோட இந்த வாட்டர்ஃபால் சத்தத்தையும் சேர்த்து கேட்டு பார்க்கவே மனதுக்கு நல்ல இதமாக இருக்குது. உங்களுக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இளநெஞ்சேவா தென்றல் தேடி எங்கும் போய் வரலாம். அட அங்கே பார் மஞ்சள் வான்முகி கையால் நாம் தொடலாம். தன்னோடு ஒரு சந்தோஷம், என்னோடு ஒரு சங்கீதம். இந்நேரம் இளநெஞ்சேவா தென்றல் தேடி எங்கும் போய் வரலாம். அட அங்கே பார் மஞ்சள் வான்முகில் கையால் நாம் தொடலாம். பச்சைக்குள் மெத்தை வீரிக்கும், அங்கே இளம் தத்தைகள் தட்டு குதிக்கும். பட்டுக்கு மொட்டு வேடிக்கும், பெண்களின் பேர பொன் வந்து வட்டம் நடிக்கும். ஒற்றிலும் நோங்கி காடுகள், பெண்களின் தோன்றும் வீடுகள். உச்சியின் மேலே பார்க்கிறேன், பச்சுகள் வாழும் கூடுகள். மண்ணின் நாடை போலே வெள்ளம் ஓடுதே, அங்கே நாரை கூட்டம் செம்மீன் தேடுதே. இந்நேரம் இளநெஞ்சேவா தென்றல் தேடி எங்கும் போய் வரலாம். அட அங்கே பார் மஞ்சள் வான்முகி கையால் நாம் தொடலாம். தன்னோடு ஒரு சந்தோஷம், என்னோடு ஒரு சங்கீதம். இந்நேரம் இளநெஞ்சேவா தென்றல் தேடி எங்கும் போய் வரலாம். அட அங்கே பார் மஞ்சள் வான்முகி கையால் நாம் தொடலாம். அற்புதம் என்ன உரைக்கும், இங்கே வர எப்பவும் என்னை மறக்கும். கற்பனை கொட்டி குவிக்கும், இங்கே அந்த கம்பனை வந்து குவிக்கும். வர்ணித்து பாடும் கவிஞனா, வண்ணங்கள் தீர்க்கும் கலைஞனா. உந்தனை தேரில் ஏறியே சுத்திட ஏங்கும் இளைஞனா. கண்ணில் காணும் யாவும் என்னை தூண்டுதே. எந்தன் கைகள் நீண்டு என்னை தீண்டுதே. இந்நேரம் இளநெஞ்சேவா தென்றல் தேடி எங்கும் போய் வரலாம்.
உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அமர்த்தி லைக்கையும் அமர்த்தினீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம்.